ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 16, ஓவி 47. பிரம்மம் மட்டும் என்ன? பிரம்மத்தின் விரிவாக்கம் முழுவதையும் உனக்கு காட்டுகின்றேன். நீ அனைத்து திசைகளிலும் சூழப்பட்டிருப்பதை அனைத்தையும் வெளிப்படையாக உனக்கு காட்டுகின்றேன். விளக்கம். அந்த பணக்கார பக்தனுக்கு உலக இன்பங்கள் அனைத்தும் கிடைத்தன. எனவே அவன் பாபாவிடமிருந்து பிரம்ம ஞானத்தை அடைய தீர்மானித்தான். இதை கேட்ட அவரது நண்பர் ஒருவர், பிரம்மத்தை அறிவது எளிதல்ல, மேலும் உங்களை போன்ற பொருள் முதல்வாதி அதை வெளிப்படுத்துவது கடினம். செல்வத்தை தவிர வேறு எங்கும் மகிழ்ச்சியை காணாதவருக்கு மனைவி மற்றும் குழந்தைகளை கொண்ட ஒருவருக்கும் பிரம்மத்தை உணர்தல் வெறும் மாயையாக இருக்கும். புலன்களின் சக்தி பலவீனமடையும் போது உலகிலே யாரும் அவரை மதிக்க மாட்டார்கள் என்றார். மக்கள் எங்கோ ஒரு இடத்தின் நடுவிலே பிரம்மாவின் நூலை நூற்க அமர்ந்தனர். எனவே உங்களுக்கு பிரம்மத்தை அறிய ஆசை இருக்கிறது. நீங்கள் மிகவும் முட்டாள். பணம் உங்கள் கையை விட்டு போகவே இல்லை. அப்படியானால் பிரம்மத்தை அறியும் உங்கள் விருப்பத்தை திருப்திப்படுத்தக்கூடிய ஒருவரை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று நினைக்கிறீர்களா? தனது நண்பரின் வார்த்தைகளை புறக்கணித்து பிரம்மார்த்தி கட்டணம் செலுத்த ஷீரடிக்கு சென்றார். அவர் சாயியை கண்டு அவரது பாதங்களிலே விழுந்து வணங்கினார். பின்னர் சாயி இனிமையான வார்த்தைகளிலே, இந்த சாயி கல்பகதரு, அவர் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களுக்கு இனிமையான பலனை கொடுப்பவர் என்றார். பின்னர் உடனடியாக பிரம்மத்தை காட்டுகின்றார் என்று மக்கள் கூறுகின்றார்கள். இந்த ஆசையை மனதில் கொண்டு நான் வந்துள்ளேன். இதற்காக நான் இதுவரை வந்துள்ளேன். நான் நிறைய பயணம் செய்து கடினமாக உழைத்துள்ளேன். அந்த பிரம்மம் எனக்கு கிடைத்தால் நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்றார். பாபா அவரிடம், கவலைப்படாதே, செல்வத்தின் பிரம்மத்தை இப்போது உனக்கு காட்டுகின்றேன். இங்கே கடன் வாங்குவது என்ற கேள்விக்கே இடமில்லை. உன்னை போன்ற பக்தர் அரிது செல்வம் பெறவும், நோய்களில் இருந்து விடுபடவும், அரச பதவி பெறவும், உலக இன்பங்களை பெறவும், என்னை போன்ற ஒரு பக்கிரியை வணங்கவும் பலர் ஷீரடிக்கு வருகிறார்கள் என்றார். ஆனால் யாரும் பிரம்மாவிடம் கேட்பதில்லை. உங்களை போன்ற ஒரு பிரம்மதேயர் வந்திருப்பது மிகவும் நல்ல நேரம் என்று நான் கருதுகின்றேன். பிரம்ம ஞானம் இல்லாமல் மரணம் ஏற்பட்டால் உலக வாழ்க்கையின் பிணைப்புகளை உடைக்க முடியாது. மறுபிறப்பு ஏற்படும். நான் உங்களுக்கு பிரம்மத்தை மட்டுமல்ல, பிரம்ம குழி அல்லது பிரம்ம சூழலை கொண்ட பிரம்ம குண்டலத்தையும் காட்டுகின்றேன். அந்த பிரம்ம குண்டலம் உன்னை உன் கால் வரை சூழ்ந்துள்ளது. நான் அதை ஆழமாக காண்பிப்பேன். குறிப்பு: பிரம்மத்தை அடைய ஸ்ரீ சாயியை உங்கள் இதயத்திலே நிலைநிறுத்துங்கள். உள்ளமும் மனமும் ஒன்றாக இருந்தால் போதும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயியின் தினசரி மற்றொரு ஞான போதனை
அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज